நமது பாரத் சேனாவின் மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் விஜயராவன் அவர்களை உரையாற்ற வருமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். பறந்தும் விருந்தும் கிடக்கின்ற பாரத தேசத்தினுடைய பண்பாடும் கலாச்சாரம் கட்டி காப்பக்காலத்தும் பகிர்ந்து கொண்ட போதெல்லாம் எதிர்த்து போராடி அந்த போராட்டத்தின் விளைவாக எங்கள் கையிலே இருந்து தவறி போய் பாரத தாயின் பாதங்களிலே தியாக மலர்களாக இருந்த வீர கணேசும் வீர சிவாவுக்கும் எங்கள் வீர வணக்கத்தை உரித்தாக்கி நேற்றைய தினம் வரை சிரித்துக் கொண்டிருந்த சின்ன பூக்களாக இன்றைய தினம் விடுதலை நெருப்பிலே பொசுங்கி போன எனது ஈழத்து சொந்தங்களுக்கும் ஒரு வீர வணக்கத்தை உரித்தாக்கி இந்த தகுதி வாய்ந்த வெஜசன பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்றி வழிநடத்தி வருகின்ற மரியாதைக்குரிய எங்களது மாநிலத்துடைய பொதுச் செயலாளர் செந்தில்கண்ணன் அவர்களுக்கும் என்னை என்னால் மாநாட்டிய இந்து சமுதாயத்துக்கு வழிகாட்டியாக பலரையும் உருவாக்கிய எங்களது மாநிலத்துடைய தலைவர் வீரராஜன் அவர்களுக்கும் இங்கே திரளாக திரண்டிருக்கின்ற இந்து சமுதாயத்துடைய போர் வாழலாக இருக்கின்ற காவி படையினுடைய எழுச்சி நாய்கள் அத்துணை பேருக்குமே எனது முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கி இன்றைய தினம் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்திற்கு முன்பாக நேற்றைய தினம் காஷ்மீரிலே மிக பெரும் கலவரமானது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கலவரத்துக்கு காரணம் மிகப்பெரிய வதந்தி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். வதந்தி என்று என்றால் என்ன சொன்னது? இல்லாத ஒன்றை சொல்வது. அமெரிக்காக்கார குரானை அவமதித்து விட்டார் என்று வதந்தியின் காரணமாக 20 பேர் நேற்றைய தினம் காஷ்மீரிலே பணிபடுத்திருக்கிறார்கள். அமெரிக்காக்கார குரானை அவமதிச்சுட்டாங்கிற 20 பேரை முஸ்லீம் விட்டுருக்கான். ஆனா இதே காவல்துறை தமிழகத்திலே இந்த கோவை மாநகரத்திலே விநாயகர் சதுர்த்தி விழாவை வைக்க வேண்டும் என்பதற்காக தடை மீது வைக்கப்பட்ட போது இங்கே வைக்காத என்று சொல்லுகின்ற போது நாங்கள் எங்கே வைக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற போது அவன் சொன்ன சுண்ணீர வேண்டாம். நாங்கள் கேட்கிறோம், விநாயகரா? அவன் சொன்னதான் மாற்று எதுவும் சொல்லல. அது என்ன விநாயகரா? இந்த எனக்கு எந்த வித காவல்துறை மீதோ அதிகாரி மீதோ தனிப்பட்ட விருப்போ வெறுப்போ கிடையாது. சமுதாய பிரச்சனையை பேச வேண்டும் என்பதற்காக எப்பேற்பட்ட தடை வந்தாலும் இந்த தடையை உடை என்று சொல்லுகின்ற மனிதவாழ்ந்த அமைப்பிலே இருக்கிறேன். அந்த தகுதி வாய்ந்த அமைப்பில் இருக்கிறேன். எவனுக்கு நான் மயக்க மாட்டேன். என்னை மீண்டெடுப்பதற்காக என்னுடைய பொதுச் செயலாளர் இருக்கிறார், தலைவர் இருக்கிறார். நாங்கள் கேட்பதெல்லாம் இன்றைய தினம் எப்பேற்பட்ட அமைப்பால் இருந்தாலும் சரி, இந்து சமுதாயத்தை அமைப்பு என்று சொல்லுகின்ற போது அவர்கள் எல்லாம் சொல்லுகின்ற காவல்துறை நண்பர்களாகட்டும் அத்துணை பேருமே வழக்கு போடும்போது கூட சொன்னான். ஹிந்துஸ்தான் காலேஜிலே ஒரு வழக்கு போடும் போதே சொன்னான், நாங்க போய் பேச போறோம், 5 பேர் இஸ்லாமிய மீது வழக்கு போட்டிருக்கோம், அதனால உங்களுக்கு 5 பேருக்கு மேல வழக்கு. தவறு யார் செய்தாலும் அவன் மேல வழக்கு போடும். என்னது காரணம்? அன்சாரியை சென்னைக்கு மாத்திரா பூமிக்கு கேட்டே மாத்திர கேட்டா காரணம் அவரை கொண்டு போயிருக்கோம், இவரையும் கொண்டு போயிருக்கோம். திருப்பி கொண்டு வரோம்னா அன்சாரியை கோயம்புத்தூர் கொண்டு தானே கேட்டா பூமிக்கு சேர்த்தே கொண்டு வந்தோம்ல. எந்த அடிப்படையில மதுக்கரையில வழக்கு, குடியரமுத்தூர்ல வழக்கு, அத்தனை பேருக்குமே நீங்கள் எல்லாம் சொன்னதெல்லாம் காரணம் என்ன காரணம்? அவன் மேல வழக்கு, உங்களுக்கு வழக்கு. தவறு யார் செய்தார்? இன்றைய தினம் நான் ஒரு இன்ஸ்பெக்டர் மேல சட்டை மேல கை வச்சா தப்பு என்னது? என் மேல வழக்கு போடு. இன்ஸ்பெக்டர் மேல வழக்கு போடுவியா? அந்த அளவுக்கு துணிவு இருக்குதா? ஆனா
தடை செய்யப்பட்ட அமைப்பு, கேரளாவிலே தடை செய்ய அமைப்புக்கு, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்புக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நீங்க அனுமதி கொடுத்திருக்கீங்க. கேட்டா அவரு சொல்றாரு இல்ல எல்லாரும் சேர்ந்துட்டாங்கன்னு. நாங்க சொல்லாத தடை செய்யப்பட்ட சிமிய அமைப்பினுடைய மறு பிரதிபலிப்புன்னு நான் சொல்லல. சமீபத்தில் நடைபெற்ற கலெக்டர்கள் மாவட்டத்தினுடைய அனைத்து மாவட்டத்தினுடைய காவல்துறை அதிகாரி கலந்து கொண்ட மாவட்ட அதிகாரிகள் கலந்து கொண்ட அறிவிப்பிலே ஜாகிர் நான் சொன்னேன், காவல்துறை தலைவர் சொல்லியிருக்கிறார் இது ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பு. இந்த அமைப்பு கோவையிலும் திண்டுக்கல்லையும் கேரளாவிலையும் அதிகமாக பரவி கொண்டிருக்கிறது என்று. ஆனால் அந்த அமைப்புக்கு இன்றைய தினம் எல்லாருமே காவல்துறை சார்ந்த அத்தனை பேரையும் அனுமதி கொடுத்திருக்கீங்க. நாங்க கேட்ட அனுமதி கொடுக்கறது இல்ல. வீட்டில் வச்ச விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி கொடுத்த நீங்கள் வீதியில விநாயகர் வைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல. ஒவ்வொரு வீட்லையும் வச்சு விபச்சாரம் செய்யறாங்க, டெய்லி கைது செய்யறீங்க. வீதியில விநாயகர் என்ன சொல்ல 1000 பேர் குடியிருக்கிற இந்து சமுதாயம் குடியிருக்கிற வீட்டுல முன்னாடி ஒரு வீதியில எங்களுக்கு விநாயகருக்கு அனுமதி இல்லையா? அதே வீதி கிடையாது விபச்சாரம் செய்து கைது செய்றீங்க. நாங்க சொல்ற பத்திரிகை கேள்வியுமா நீங்க கைது ரிப்போர்ட்டை நாங்க சொல்றோம். இதையெல்லாம் வெளிப்படையாக வைத்துக் கொண்டு எங்களை எல்லாம் நீங்க நசுக்க வேண்டும் எதிர்பார்க்கறீங்க. இல்ல, உண்மையிலே அது இல்லை. எப்போதுமே வளர்ந்து கொண்டே இருக்கிற அமைப்பு இந்து சமுதாயத்தினுடைய அமைப்பு. இதே போல ஒவ்வொரு அமைப்பும் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டு இருக்க வேண்டும் என்பதுதான் எண்ணமே தவிர, ஒரு கட்சி வளருதுன்னா அவன் இன்னைக்கு 10 எம்எல்ஏ சீட்ல நின்னா நாளைக்கு 15 எம்எல்ஏ சீட்ல நிக்கிறது தான் நம்மளுக்கு மரியாதையா இருக்கும். இன்னைக்கு நாங்க 10 வினாடி வைக்கிறோம்னா அடுத்த வருஷம் நாங்க 15 வினாடி வச்சா தானே எங்க அமைப்புக்கு கெட்டா இருக்கும். அதை நாங்க செய்யக்கூடாதா? ஒரு வருஷத்துல இன்னைக்கு இல்லையா இதை போய் ஏறிக்க சொல்லு. போன வருஷம் நீ 50 சீட்ல நின்று இன்னைக்கு நீ 50 சீட்ல அடிக்க சொல்ல முடியுமா? எந்த அதிகாரிக்கு தகுதி இருக்கிறது? இந்த அதிகாரி தான் எங்களை எல்லாம் நேற்று தினம் கைது செய்ய பயங்கரமா மிரட்டுறீங்களே. ஒரு கொலை குற்றவாளி தமிழ்நாட்டிலே திருநாவுக்கரசு என்கின்ற ஒரு தமிழனை கொண்ட குற்றவாளி பிரதம மந்திரி உட்கார்ந்து இருக்கிற இடத்துல பொச்ச சொல்லு உட்கார்ந்துருக்கான். அரெஸ்ட் பண்றதுக்கு இதே தேர்தல் பாபு தான் அன்னைக்கு சென்னையில வந்து கமிஷனர் இருந்தாரு. அவருக்கு தெரியாதா தேடப்படும் குற்றவாளி வந்தான்னு? பிரகாஷ் தேவானந்தம் ஏன் அவர் கூப்பிட்டு சொல்ல வேண்டாம்? டெல்லியில் இன்னைக்கு என்றால் வந்திருக்கா, அவனை கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணணும்னு தெரியல. உணர்ச்சி இல்லாமல் அமைதியாக விடைபெற வேண்டும் என்று காரணம் காட்டி அமைதியாக விடைபெற என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.